அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 7.2ல ஃபிஃப்த் ப்ராப்ளம் படிக்க போகிறோம். ஃபிஃப்த் ப்ராப்ளத்தில் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது, 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டு த ஃபாலோயிங் கர்வ்ஸ் அட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ். ஃபைண்ட் த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். அந்த டேஞ்சன்ட் லைனுடைய ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டு த ஃபாலோயிங் கர்வ் அட் த பாயிண்ட் ஆர் கிவன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் y is equal to x cube x square minus x power 4 at the point 1, 0. Second subdivision y is equal to x power 4 plus 2 e power x at the point 0, 2. At the third one y is equal to x sin x at the point pi by 2, pi by 2. At the fourth x is equal to cos t, y is equal to 2 sin square t at t is equal to pi by 3. சரிங்களா? 4 கொஸ்டின்ஸ் கொடுக்குது. 4க்குமே ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டும் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலும் கண்டுபிடிக்கணும். அதாவது தொடுகோட்டினுடைய சமன்பாடும் செங்கோட்டினுடைய சமன்பாடும் கண்டுபிடிக்கணும். ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க, அந்த பர்டிகுலர் பாயிண்டில் போகக்கூடிய டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் தொடுகோட்டின் சமன்பாடு, அடுத்து நார்மல் ஈக்குவேஷன் செங்கோட்டினுடைய சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இதில் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்ன, ஃபார்முலா என்ன? இப்போ ஒரு கர்வ் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு கர்வ் இருந்துச்சுன்னா இதில் தொட்டுட்டு போகக்கூடிய போடு டேஞ்சன்ட் தெரியும். அதுக்கு பர்டிகுலர் பாயிண்டில் போகக்கூடிய லைன் நார்மல் தெரியும். அப்போ இதுக்கு நமக்கு தேவையானது ஈக்குவேஷன் வேணும், பர்டிகுலர் பாயிண்ட் வேணும். சரிங்களா? ஈக்குவேஷனும் பாயிண்ட் இருந்தால் போதும். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டு அந்த பர்டிகுலர் பாயிண்டில் டச் பண்ணிக்கிட்ட போகக்கூடிய டேஞ்சன்ட் லைன் ஈக்குவேஷன், அடுத்து நார்மல் ஈக்குவேஷன். இதுக்கு என்ன ஃபார்முலான்னா y மைனஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் y minus y1 is equal to m into x minus x1. இது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். இது என்ன ஃபார்முலானா y minus y1 is equal to minus 1 by m into x minus x1. இது பர்டிகுலர் பாயிண்ட் x1 y1 தெரிஞ்சால் போதும். இந்த லைனோட ஸ்லோப்பும் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தெரிஞ்சால் இது ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட் x1 y1ம் இதோட ஸ்லோப்பும் தெரிஞ்சால் என்ன கண்டுபிடிச்சாங்க, எம் கிடைச்சா மைனஸ் 1 பை எம் கிடைச்சிச்சுன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் தூக்கி போட்டோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கிடைச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, y is equal to ஒரு கர்வ் கொடுத்துருக்கு, x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் 4 at the point 0, 1, 0 at the point 1, 0. புரியுங்களா? அப்போ இதில் முதல்ல எம் கண்டுபிடிக்கணும் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டுக்கு. அடுத்து இந்த பாயிண்ட் இது x1, இது y1 கொடுத்துட்டாங்க, பாயிண்ட் கொடுத்தாச்சு. எம் மட்டும் கண்டுபிடி. எம் என்னது சுலோப் தானே. அப்போ டிஓ பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 4x கியூப். அப்போ இதில் தூக்கி பாயிண்ட்டை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணணும். டிஓ பை டிஎக்ஸ் அட் த பாயிண்ட் 1, 0. எக்ஸுக்கு 1 போடணும், ஒய்க்கு 0 போடணும். 1 போடு, 2 into 1 மைனஸ் 4 into 1 கியூப். அப்போ என்ன வரும், 2 மைனஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 2. இதுதான் எம். சரிங்களா? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்ன ஃபார்முலா, y மைனஸ் y1 ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. இது ஃபார்முலாவில் அப்படி போட வேண்டியது, அவ்வளோதான். அப்போ y மைனஸ் y1 என்ன தெரியும், 0 ஈக்குவல் டு எம் என்ன தெரியும், மைனஸ் 2. எக்ஸ் மைனஸ் x1 தெரியும் 1. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2x மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2, இங்கே வெறும் y தான். இப்போ இதை தூக்கிட்டு இங்கிட்டு வந்துருங்க. அப்போ 2x plus y is equal to 2. இதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் மைனஸ் கூட மைனஸ் 2 கூட வச்சுக்கலாம். சரியா? அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் முடிஞ்சு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அதே ஃபார்முலா தான். y மைனஸ் y1 is equal to மைனஸ் 1 by m. அவ்வளோதான். எக்ஸ் மைனஸ் x1 ஃபார்முலா மட்டும் மாற்றிக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y மைனஸ் y1 என்னது, 0 ஈக்குவல் டு மைனஸ் 1 பை எம் என்ன தெரிஞ்சிடும், மைனஸ் 2. எக்ஸ் மைனஸ் x1. x1க்கு என்ன தெரியும், x1க்கு 1. அப்போ இந்த இடத்துல 1 போடணும். சரிங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ இங்கே என்ன இருக்குது, y is equal to 1/2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இப்போ கிராஸ் பண்ணால் 2y equal to 1 into x minus 1. அப்போ இதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் டு இங்கே கொண்டு வந்து என்ன வரும்,
டூ எக்ஸ் எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிருங்க. எக்ஸுக்கு பாசிட்டிவ் வர்ற மாதிரி கொண்டு போனால் இதை தான் அங்கே மூவ் பண்ணணும். அப்போ எக்ஸு இது அங்கே போயிடும். -2y -1 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸு -2y -1 ஈக்குவல் டு 0ங்கிறது என்னது? நார்மல் ஈக்குவேஷன். டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் என்னது? 2x + y -2 ஈக்குவல் டு 0 இல்லை ஈக்குவல் டு -2 அங்கே பார்த்தீங்கன்னா +2. இது டேஞ்சன்ட் ஈக்குவேஷன், இது நார்மல் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். ஓகே, அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். என்ன கொடுத்துருக்காங்க? y ஈக்குவல் டு x⁴ + 2e⁴x at 0, 2. அப்போ இதுக்கு அதே தான். முதல்ல m கண்டுபிடிக்கணும். இதான் x1, இதான் y1. பர்டிகுலர் பாயிண்ட் கொடுத்தாச்சு, m மட்டும் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அப்போ dy/dx ஈக்குவல் டு பவர் கொண்டு வந்தால் என்ன வரும்? 4 × x³ + 2 × e⁴x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e⁴x தான். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் e⁴x என்னது? e⁴nx வந்து e⁴nx × n. இங்கே என்னங்கிற இடத்துல 1. அப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் e⁴x வந்து e⁴x தான். சரிங்களா? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் e⁴x தான். அப்போ 4x⁴3 2e⁴x. இப்போ dy/dx அட் த பாயிண்ட் 0, 2. எக்ஸுக்கு 0 போடணும், y இருந்தால் 2 போடணும். அப்போ 4 × 0³ + 2 × e⁴0. e⁴0 வேல்யூ வந்து 1. அப்போ என்ன ஆகும்? 0/3 0 தான். 0 × 4 0 + 2 × e⁴0 என்னது? 1. அப்போ என்ன வரும்? 2. இதுதான் என்னது? m கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பாயிண்ட் தெரியும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் உங்கள் உடனே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். பாயிண்ட்டு, ஸ்லோப்பு, ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். என்ன ஃபார்முலா? y - y1 = m × x - x1. அப்போ y - y1 என்னது? 2. இந்த இடத்துல 2 ஈக்குவல் டு m என்னது? 2 x - 0. அப்போ இங்கே என்ன வரும்? 2x. இங்கே y - 2. எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிடுவோமா? அப்போ என்ன வரும்? 2x - y -2 அங்கே ஒன்றா +2 ஈக்குவல் டு 0. இந்த -2 கூட வச்சுக்கலாம். இது அங்கே கொண்டு தனியாக நம்பர் மட்டும் கான்ஸ்டன்ட் x y கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வச்சுக்கலாம். இப்படி கொண்டு வந்துக்கலாம். அப்போ 2x - y +2 ஈக்குவல் டு 0. இதான் என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அதே தான் ஃபார்முலா. y - y1 = -1/m போட்டோம், அவ்வளோதான். அது மட்டும் தான் வித்தியாசம். x - x1. அப்போ y - y1 என்னது? 2 = -1/m. என்ன தெரியும்? 2. mங்கிற இடத்துல மட்டும்தான் 2 வரும். அப்போ x - x1 என்னது? 0. சரிங்களா? அப்போ இதை கிராஸ் பண்ணிடுங்க. 2 × இந்த 2 மேலே போயிடுறேன். y - 2 = இது பெருக்குன்னா என்ன வரும்? -x - x மட்டும்தான். 0 தானே இது? -x. அப்போ 2y - 4 = -x. எக்ஸுக்கு எப்போயும் ப்ளஸ் வர்றதுனால இதை இங்கே கொண்டு வரணும். அப்போ என்ன வரும்? எக்ஸு இங்கே +2y - 4 = 0. இது அங்கே கூட கொண்டு போட்டு எழுதிக்கலாம். x + 2y = 4ன்னு கூட எழுதிக்கலாம். இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். இது என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். சரிங்களா? அடுத்தது மூணாவது சப்டிவிஷன். y = x sin x அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. y = x sin x at the point π/2, π/2. எக்ஸும் π/2, ஒய்யும் π/2. அப்போ இது x1, இது என்னது? y1. இன்னும் உங்களுக்கு தேவையானது என்னது? ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் மட்டும் m மட்டும் கண்டுபிடிச்ச போதும். அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல், ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ m மட்டும் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் மட்டும் கண்டுபிடிங்க. ஃபார்முலாவில் போய் மாற்றி விட்டுற வேண்டியது. அப்போ இதில் என்னது? y = x sin x இருக்கா? இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண ஸ்லோப் ஆஃப் m கிடச்சிடும். அப்போ இது dy/dx. m கண்டுபிடிக்கனால இதில் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ இதில் x இருக்குது, இதில் x இருக்கனால ரெண்டுலேயும் x இருக்குது. அப்போ uv மெத்தட். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் uv என்ன ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துருக்கோம்? udv + vdu. அதாவது இதை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். செகண்டை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. u dv u அப்படி வச்சாச்சு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு.
ப்ளஸ் வி இது அப்படியே வச்சுக்கணும், வின்னு அப்படியே வச்சுக்கணும். அப்போ சைன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அப்போ டிவைட் எக்ஸ் அட் த பாயிண்ட் π/2, π/2. எக்ஸுக்கு 5/2 போடணும், ஒய்க்கு இருந்தால் 5/2 போடணும். அப்போ இங்கே என்ன போடுவாங்க, π/2 cos π/2 ப்ளஸ் சைன் π/2. சரிங்களா? அப்போ சைன் π/2 cos π/2. cos π/2ன்னா சைனில் ஃபார்முலா தெரியுமா? சைனில் டிக்னாமெட்ரிக் டேபிள் சைனு, இது காஸ் தீட்டா. இப்போ 0 டிகிரி, 30 டிகிரி, 45, 60, 90. இது 0, 1/2, 1/√2, √3/2, 1. அப்படி ரிவர்ஸில் இருந்தால் காஸ் 1, √3/2, 1/√2, 1/2, 0. இது 0ன்னு சொல்லலாம். 5/6, 5/4, இது 5/3ன்னு சொல்லலாம். 180, 5/2. சரிங்களா? இது டிக்னாமெட்ரிக் டேபிளில் உள்ளது. 5/2 அப்படி போடுவோம். காஸ் 90, காசில் 5/2 எவ்வளவு? இந்த காசு 90, காஸ் 5/2 எவ்வளவு? 0. ப்ளஸ் சைனில் 5/2 எவ்வளவு? சைன் 5/2, சைன் 5/2 1. அப்போ 0 ஆயிடுச்சு, வெறும் ஆன்சரு 1. அப்போ இதான் என்னது? என்ன கண்டுபிடிக்கணும்? ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். இதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? y மைனஸ் y1 = m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. சரியா? இப்போ என்ன பண்ணுறோம்? m = 1ன்னு தெரியும், m = 1ன்னு தெரியும். பாயிண்ட்டு x1 y1ங்கிறது π/2 π/2ன்னு கொடுத்துருக்கு. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணா y மைனஸ் π/2 = mங்கிறது 1, x மைனஸ் π/2. சரிங்களா? அப்போ x மைனஸ் π/2, இங்கே y மைனஸ் π/2. ரெண்டு ஒரே நம்பராக இருந்து இது அங்கே போகும்போது ப்ளஸ் ஆயிரும், அது இங்கேயே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன இருக்குது? y = x. therefore ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்னது? x = y, இல்லாட்டி y = x. சரிங்களா? அப்போ y = x. இல்லாட்டி இது இங்கே கொண்டு வந்தீங்கன்னா x மைனஸ் y = 0வும் எழுதலாம். இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு. அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் என்ன ஃபார்முலா? அதே ஃபார்முலா தான். y மைனஸ் y1 = -1/m போடணும், இன்ட்டு x மைனஸ் x1. அப்போ y மைனஸ் π/2 = -1/m என்ன தெரியும்? 1 தெரியும். சரிங்களா? 1 இன்ட்டு x மைனஸ் x1 மைனஸ் π/2. அப்போ என்ன வருதுங்க? y மைனஸ் π/2 = மைனஸால் பெருக்கணும், -1/1ன்னா -1 தான், -1 இன்ட்டு x மைனஸ் π/2. உள்ள பெருக்குனா மைனஸ் எக்ஸு மைனஸ் ப்ளஸ் π/2. இங்கே y மைனஸ் π/2. சரிங்களா? இப்போ இது எக்ஸ் இங்கே கொண்டு வந்துட்டு இந்த நம்பர் இதை இங்கே கொண்டு போயிட்டு இந்த இங்கே கொண்டு வரும். எக்ஸ் ஒய் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர் ஒரு பக்கம். இப்போ இந்த மைனஸ் எக்ஸ் இங்கே வந்தால் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய், மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய், ப்ளஸ் தான் இருக்குது. இது அங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? π/2 இங்கே இருக்கிறது, அங்கே வரும்போது ப்ளஸ் π/2. அப்போ π/2 ப்ளஸ் π/2 எவ்வளவு? எல்சி எடுத்தால் 2 தான், மேலே உள்ளது அப்படி பண்ணணும். π ப்ளஸ் π = 2π/2. அப்போ என்ன வரும்? π. அப்போ இது சிம்பிளை பண்ணாச்சு π. எக்ஸ் ப்ளஸ் ஒய் = π. இதான் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். இது ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல், இது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். சரிங்களா? அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன். எக்ஸ் = cos t, y = 2 sin square t. x = cos t, y = 2 sin square t at t = π/3. π/3. இதுக்கு அதே மாதிரி m கண்டுபிடிக்கணும். இது பேராமெட்ரிக் ஃபார்ம். x in terms of t இருக்குது, y in terms of t இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா dx/dt, x with respect to t தான் கண்டுபிடிக்கணும். dt கண்டுபிடிச்சா காசை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cos x என்னது? cos t வந்து மைனஸ் sin t. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin t என்ன வரும்னா cos t. அப்போ இங்கே காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin t. அதே மாதிரி இங்கே dy/dt. அப்போ 2 அப்படி வச்சுக்கோங்க. முதல்ல பவரை கொண்டு வரணும். இப்போ 2 sin t, பவர் தான் கொண்டு வந்திருக்கேன், பவர் மட்டும் தான் செஞ்சுருக்கேன். அப்புறம் 2 sin t, சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos t. அப்போ என்ன வந்திருக்கு? 4 sin t cos t. இதான் dy/dt. எனக்கு தேவையானது dy/dx. dy/dx எப்படி கண்டுபிடிக்கலாம்? dy/dt
டிவைடட் பை டிஎக்ஸ் பை டிடி. டிவை பை டிடி என்ன தெரியும்? 4 sin t cos t டிவைடட் பை மைனஸ் sin t. sin t கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன இருக்குங்க? மைனஸ் 4 cos t இருக்கு. சரிங்களா? 4 cos t தான் dy by dx. நமக்கு தேவையானது dy by dx at the point t is equal to pi by 3. t is equal to pi by minus 4 cos pi by 3. cos pi by 3 எவ்வளவு? cos 60. 1 by 2 மைனஸ் 4 இன்ட்டு 1 by 2. இதை அடிச்சுட்டான்னு வரும் மைனஸ் 2. சரிங்களா? cos pi by 3 கண்டுபிடி தெரியுமா? ட்ரிகனாமெட்ரிக் டேபிளில் 1 by 2. இதனுடைய வேல்யூ 1 by 2. இப்போ 2 அடிச்சிட்டா 2 4s 2 2 2 டைம்ஸ் வரும் மைனஸ் 2. இப்போ இதான் m. சரிங்களா? அடுத்து m கண்டுபிடிச்சது. x1ங்கிறது என்ன வரும்? x1 அட் த பாயிண்ட் பண்ணும். அப்புறம் y1 அட் த பாயிண்ட் 1. அப்போ x ஈக்குவல் என்ன தெரியும்? cos t தெரியும். அப்போ x1ங்கிறது அந்த அட் த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணணும். tக்கு பொதுவாக x1ங்கிறது என்னது? cos ஆஃப் பை பை 3. cos பை பை 3 என்ன தெரியும் உங்களுக்கு? 1 by 2. cos பை பை 3 1 by 2. அதாவது இந்த பாயிண்ட் டீயில் இருக்குது. அந்த டீக்கு பதிலாக பை பை 3 போட்டால் அது x1 இருக்கும், y1 கிடைச்சிடும். அடுத்து y1 x1 ஈக்குவல் டு இது. அடுத்து y1 ஈக்குவல் டு 2 sin ஸ்கொயர் டீன் இருக்கு. அப்போ 2 இன்ட்டு sin ஸ்கொயர் பை பை 3 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு sin பை பை 3 எவ்வளோ? √3 by 2. sin பை பை 3 எவ்வளோ? √3 by 2. √3 by 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்னாகும்? 2 இன்ட்டு √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இதை அடிச்சிட்டா 3 by 2. அப்போ y1 கிடச்சிருச்சு, x1 கிடச்சிருச்சு. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்ன ஃபார்முலா? y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. அப்போ y மைனஸ் y1 என்ன தெரியும் உங்களுக்கு? 3 by 2. 3 by 2 ஈக்குவல் டு m இன்ட்டு m என்ன தெரியும் உங்களுக்கு? இதான் இருக்குல்ல, இதுதான் m. மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. x1ங்கிறது 1 by 2. அப்போ என்ன வருவீங்க? எல்சிஎம் எடுக்கலாம். 2 எடுத்தால் கிராஸ் பண்ணிக்கையில் 1 இருக்குது. 2y மைனஸ் 3 ஈக்குவல் டு இங்கே அதே மாதிரி மைனஸ் 2 இன்ட்டு இங்கே எல்சி எடுத்துங்க. 2 இன்ட்டு இது கீழே 1 இருக்குது. 2 எடுத்தால் 2x மைனஸ் 1. இந்த 2 2 கேன்சல் ஆகிடும். இப்போ 2y மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 4x ப்ளஸ் 2. எக்ஸை ப்ளஸில் கொண்டு வந்துட்டா 4x ப்ளஸ் 2y. இது இங்கே வருது, இது அங்கே போகணும். சரி, ப்ளஸ் 2. அப்போ என்ன வரும்? 5. அப்போ 4x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 5ங்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அதே மாதிரி தான். y மைனஸ் y1 ஈக்குவல் டு மைனஸ் 1 by m இன்ட்டு x மைனஸ் x1. அப்போ y மைனஸ் y1ங்கிறதுக்கு 3 by 2 ஈக்குவல் டு மைனஸ் 1 by mங்கிறது என்ன தெரியும்? மைனஸ் 2 இன்ட்டு x மைனஸ் 1 by 2. சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ இங்கே கிராஸ் பண்ண என்ன வரும்? இல்லை கிராஸ் பண்ணாமல் அப்படி கூட வச்சுக்கலாம். எல்சி எடுங்க. அப்போ 2ன்னு எடுத்தால் 2y மைனஸ் 3. 2 எல்சி எடுத்தால் 2y மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 by 2 இன்ட்டு இங்கே எல்சி எடுத்தால் 2 எல்சி எடுத்தால் என்ன வரும்? 2x மைனஸ் 1. இந்த 2வும் இந்த 2வும் அடிச்சிருங்க ரெண்டு பக்கம். இல்லை மேலே வந்துச்சுன்னா கேன்சல் ஆக போகுது. இப்போ இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2வை கிராஸ் பண்ண என்ன வரும்? 2வை கிராஸ் பண்ண இங்கே வருது 2 இன்ட்டு இந்த 2வை கிராஸ் பண்ணு 2 இன்ட்டு 2y மைனஸ் 3 ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. அப்போ இதில் கிராஸ் பண்ண என்ன வரும்? இங்கே 4x 4y மைனஸ் 6 ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. அப்போ இந்த இடத்துல நான் கொண்டு போகிறேன். அப்போ என்ன வரும்னா 4x மைனஸ் y மைனஸ் 6 ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. இப்போ x 4y மைனஸ் 6 ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. இப்போ இந்த y அங்கே கொண்டு போயிடணும், நம்பர் இங்கே கொண்டு வந்துடணும். இல்லை எல்லாத்தையும் ஒரே சைடில் கொண்டு போயிடும், இந்த சைடில் கொண்டு போயிருங்க. அப்போ 2x மைனஸ் 1 அதை அங்கே போட்டுனா மைனஸ் 4y ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ 2x மைனஸ் 4y
plus 5 is equal to 0. இதானது equation of normal. 2x minus 4y plus 5 is equal to 0. Equation of normal. Equation of tangent இது. சரிங்களா? Equation of normal இது. Okay students. டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.